அதுக்கப்புறம் 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாப்டரில் என்ன எடுத்துக்காட்டினா 1.11 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி 2 செட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபங்க்ஷன் எங்கே இருந்து போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, f(x) = 3x - 1. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அம்புக்குறி அட்டவணை வரிசை ஜோடி, அது நம்ம வரைபட போடணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f(x)க்கு முதல்ல என்ன ஏல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 எலிமெண்ட் கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 எதுக்கு மேப் ஆகுது, நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 1 வந்து ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸுக்கு பதில் 1 போட ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 × எக்ஸுக்கு பதில் 1 போடுங்க -1. அப்போ 3 -1 ஆன்சர் என்ன 2. அப்போ 1 எதுக்கு மேப் ஆகும், 2க்கு மேப் ஆகும். அதே மாதிரி 2 எதுக்கு கண்டுபிடிக்கணுமா, அப்போ 2 எழுதிக்கோங்க. அப்போ இப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், எக்ஸுக்கு பதில் 2 போடுங்க -1. 2 6 -1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 5. அதே மாதிரி அடுத்த நேரத்துக்கு 3 போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 3 × இங்கே எக்ஸுக்கு பதில் 3 போடுங்க -1. அப்போ 3 9 -1 ஆன்சர் என்ன 8. அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குது, 4 இருக்குது. 4 போடுங்க. இப்போ 3 4 -1. அப்போ 4 3 12 12 -1 என்ன கிடைக்கும், 11. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அம்புக்குறி படம். அம்புக்குறி படத்துக்கு என்ன பண்ணணும்னா, 2 பக்கம் என்ன பண்ணணும், செட் எழுதிக்கோங்க. எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது. அப்போ ஏ செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது, 1 2 3 4. பி செட்டில் என்ன எலமெண்ட் இருக்குது, 2 5 8 11 14. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கோம், 1 எதுக்கு போகுது, 2. இப்போ 1க்கு நேரம் மேப் போகுது 2. அப்போ 2 எதுக்கு போகுது, 5. அடுத்து 3 எதுக்கு போகுது, 8க்கு. அடுத்து 4 எதுக்கு போகுது, 11க்கு. அவ்வளோதான். அடுத்து என்ன எழுத போகிறோம், அட்டவணை. அட்டவணைக்கு என்ன தேவை, எக்ஸு f(x) தேவை. அப்போ என்ன இப்போ படுறாங்க பாருங்கள், 1 2க்கு போதா, 2 5க்கு போதா நம்ம எழுத போகிறோம். அப்போ மேலே என்ன எழுதணும், 1 2 3 4. 1 எதுக்கு போகுது, 2க்கு. அதே மாதிரி 2 5க்கு. 3 வந்து எதுக்கு போகுது, 8க்கு. 4 வந்து 11க்கு போகுது. அவ்வளோதான். இதுதான் அட்டவணை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வரிசை ஜோடிகளின் கணம். வரிசை ஜோடிகளுக்கு நம்ம எழுதுவோமா, எப்படி எழுதணும்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்டவணைக்கு வரிசை ஜோடிகள்னு எழுத போகிறோம். அப்போ f = என்ன எழுதணும், 1 2. இதான் என்ன வரும், வரிசை ஜோடிகள். 2 5. அடுத்து 3 8 4 11. அடுத்து என்ன கேட்காங்க, வரைபடம் வரையணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், புள்ளிகள் எழுதிட்டோமா, அந்த புள்ளிக்கு என்ன பண்ண போகிறோம், வரைபடம் வரையப்படும். வரைபடம் என்ன இருக்குது, கீழே என்ன இருக்குது, இது எக்ஸு இது ஒய்ஹெச்னு சொல்லுவாங்களா. அப்போ எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 வருதா. அப்போ எக்ஸை நம்ம எப்படி எழுதலாம், கீழே 1 2 3 4 5 6. அதே மாதிரி ஒய் என்ன கொடுத்துருக்காங்க, 2 5 8 11. அப்போ இது எப்படி எழுதலாம், 2 தான், 2 4 6 8 10 12 14 போதும். நமக்கு என்ன கொடுக்குறாங்க, 1க்கு 2. அப்போ என்ன பண்ணலாம், 1க்கு நேரம் 2 இங்கே புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும், 1, 2. அடுத்த என்ன 2, 5. அப்போ 2 தான் இருக்கா, 2 இங்கே வரும். 5 என்ன வரும், 4க்கும் 6க்கும் நடுவில் வரும். அப்போ இங்கே வருமா, அப்போ 2, 5. அடுத்து 3, 8. 3 தான் இருக்கா, 8 எங்கே இருக்குது. அப்படி இல்லாமல் ஸ்கேலை சாலத்தை பார்த்துக்குவோம். 8 எங்கே வரும், இங்கே வருமா. அப்போ இங்கே வரும், என்ன வரும், 3, 8. அடுத்து 4, 11. 4 இங்கே இருக்கா, 4 இங்கே 11 இங்கே இருக்குது. 10க்கும் நடுவில் வரும். 4, 11. அவ்வளோதான்.